ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லோக்கல் வேரியபிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேரியபிள் டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி, அதில் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, வேரியபிள்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூவேஷனாக ஃபர்ஸ்ட் டைப் லோக்கல் வேரியபிள்ஸ் கான்செப்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணுவீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ப்ரஷ் அப் பண்ணிக்கிற மாதிரி இந்த வீடியோவை பாருங்கள். லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி லோக்கல் எந்தெந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் மெத்தட்ஸ்குள்ளே இல்லை கன்ஸ்ட்ரக்டர்ஸ்குள்ளே இல்லை சில பிளாக்ஸ்குள்ளே செட் ஆஃப் கர்லி பிரேசஸ் கொடுத்தோன்னா அதை தான் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் பிளாக்ஸ்குள்ளே நீங்கள் என்ன வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணுறீங்களோ அது எல்லா வேரியபிள்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளே மட்டும் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம், அதுக்குள்ளே மட்டும்தான் அதை நம்ம ஆக்சஸும் பண்ண முடியும். ஸோ இந்த லோக்கல் வேரியபிள்ஸ் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எப்போ அந்த மெத்தடோ இல்லை அந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அந்த பிளாக் எப்போ உள்ளே என்டர் ஆகுதோ, எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போ மட்டும்தான் அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் ஒன்ஸ் அந்த பிளாக் இல்லைனா அந்த மெத்தட் அந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டரை விட்டு வெளியே வர்றப்போ நமக்கு என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் லோக்கல் வேரியபிள் பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அதோட ஸ்கோப் பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெத்தட் இல்லைனா கன்ஸ்ட்ரக்டர் இல்லைனா பிளாக் அதுக்குள்ளே மட்டும்தான் அதோட ஸ்கோப்பே இருக்குது. ஸோ இப்போ ப்ரோக்ராம் நமக்கு லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. எப்போவுமே கம்பைலர் இல்லை இன்டர்ப்ரெட்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா லைன் பை லைனாக தான் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகிட்ருக்கும் ப்ரோக்ராமில். ஸோ இப்போ எப்போ ஒரு பர்டிகுலர் மெத்தட் இல்லை கன்ஸ்ட்ரக்டர் இல்லை பிளாக்குள்ளே வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், லோக்கல் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ க்ரியேட் பண்ணும். ஒன்ஸ் அந்த மெத்தடை விட்டு வெளியே போகிறப்ப பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா லோக்கல் வேரியபிள்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதாவது க்ரியேட் பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா மெமரியில் அதுக்கு தேவையான ஸ்பேஸை அலோகேட் பண்ணி கொடுக்குறது தான் இங்கே க்ரியேட்டட்னு சொல்கிறாங்க. இங்கே டெஸ்ட்ராய்டுன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா மெமரியில் அலோகேட் பண்ணிச்சு இல்லையா அந்த மெத்தடுக்குள்ளே வர்றப்ப, ஸோ அந்த ஸ்பேஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி வேரியபிள் ஆல்ரெடி இருந்துச்சா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அதான் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறதோட மீனிங். ஓகே, இப்போ லோக்கல் வேரியபிள்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணலாமா. ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்னால் என்னது, இப்போ பப்ளிக், ப்ரைவேட் அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமான்னு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண தேவையும் கிடையாது, யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளே இல்லை பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இல்லை பர்டிகுலர் பிளாக்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் அந்த வேரியபிள்ஸை தான் லோக்கல் வேரியபிள்ஸ்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த மாதிரி லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் போய்ட்டு அதை ஏன் ப்ரைவேட்டுன்னு மென்ஷன் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அது அந்த பிளாக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியாது, அதை தாண்டி வெளியே யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப அதுக்கு நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டரே தேவை கிடையாது. ஸோ அதனால் லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு இந்த கான்செப்ட் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோக்கல் வேரியபிள்ஸ் நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா. ஸோ எந்த பர்டிகுலர் மெத்தட்லேயோ இல்லை கன்ஸ்ட்ரக்டர்லேயோ இல்லை பிளாக்லேயோ நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளே மட்டும்தான் உங்களால் அது யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் அது விசிபிளாக இருக்கும் லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி அந்த மெத்தடை விட்டு ஒன்ஸ் நீங்கள் கோட் எக்ஸிக்யூட் ஆகி நெக்ஸ்ட் மெத்தடுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த மாதிரி லோக்கல் வேரியபிள் ஆல்ரெடி இருந்துச்சா அப்படின்னே பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அது பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பிளாக்குள்ளே பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டுக்குள்ளே அந்த பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளே மட்டும்தான் உங்களால் விசிபிளாக இருக்கும் அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாமே எப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்டாக் லெவலில். இப்போ ஸ்டாக்னால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாமே ஒன்று மேலே ஒன்றா பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணும். ஸோ ரிமூவ் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், லாஸ்ட்டாக இது நம்ம போட்டோமோ அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த மெத்தடில் தான் லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஓகே, இப்போ லோக்கல் வேரியபிள்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஏதாவது டிஃபால்ட் வேல்யூ இருக்கான்னு, அதாவது நீங்கள் எதுவுமே வேல்யூஸ் கொடுக்கல வேரியபிள்ஸ்க்கு அப்படின்னா அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் ஏதாவது டிஃபால்ட்டாக அதுவாக வேல்யூ அசைன் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அசைன் பண்ணாது. ஏன் அப்படின்னா பர்டிகுலர் பிளாக்குள்ளே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணணும் வேரியபிள்ஸ்க்கு. அதுவாக பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வேல்யூஸ் எடுத்துக்காது. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளாக்குள்ளே இல்லை கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இல்லை மெத்தட்ஸ்குள்ளே நீங்கள் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணுறீங்கன்னா அதான் லோக்கல் வேரியபிள்ஸ்.
அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கண்டிப்பாக இனிஷியலைஸ் பண்ணிடுங்க. இனிஷியலைஸ் பண்ணலை அப்படின்னா வந்து உங்களுக்கு எரர் தான் காட்டும். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து தியரட்டிக்கலாக சொல்கிற கான்செப்ட் எல்லாமே. ஸோ ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து வேரியபிள் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேரியபிள் டைப்புக்கும் தேவையான கிளாஸஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா லோக்கல் வேரியபிள்ஸ் கான்செப்ட் தானே பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் puppy.java ஸோ பப்பி அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பப்பி அப்படிங்கிற கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோடை நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் வேரியபிள் டைப்ஸ். ஏன்னா இங்கே வந்து சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ நம்மளோட இந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னா வேரியபிள் டைப்ஸ் அப்படிங்கிற பேக்கேஜ்குள்ளே. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ், அதுக்கப்புறமாட்டிக்கு பேக்கேஜ் நேம் என்ன அப்படின்னு சொல்லி காட்டுது, வேரியபிள் டைப்ஸ், அப்புறம் செமிகோலன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் ஜஸ்ட் கமெண்டிங் வந்து கொடுத்துருக்கேன் லைன் நம்பர் 3ல் லோக்கல் வேரியபிள்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்பி அப்படிங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு சின்டாக்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ண தான் நம்ம வந்து கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பப்ளிக் கிளாஸ் பப்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பப் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பப்ளிக் வாய்ட் பப்பி ஏஜ், ஸோ இந்த பப்பி ஏஜோட மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ரிட்டன் டைப் வந்து எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இது ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்குறதும் கிடையாது. ஓகே, இது வந்து பப்ளிக், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மெம்பர்ஸும் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பப் ஏஜ் அப்படிங்கிற பிளாக்குள்ளே அந்த மெத்தடுக்குள்ளே ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் வேரியபிள் வந்து நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஏஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லோக்கல் வேரியபிள்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து உங்கள் ப்ரோக்ராமில் அதாவது பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளே பர்டிகுலர் பிளாக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூஸ் வந்து நீங்கள் தான் இனிஷியலைஸ் பண்ணணும். அதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஃபால்ட் வேல்யூமே எடுத்துக்காது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கான்செப்ட். ஸோ அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்துட்டு ஏஜுக்கு ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வந்து இந்த பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளே நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டிக்ளேர் பண்ணுறப்ப அதுக்கே வந்து வேல்யூஸ் நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன் 0 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் + 7 சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் ஃபர்தராக என்ன பண்ணுறேன்னா +7 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பப்பி ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜை வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெத்தட். இங்கே ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக பண்ணல, ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் அடிஷன் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறது மட்டும்தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷனில் நான் வந்து என்ன எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்பி அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பப்பி வேரியபிள் டைப்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட் நேமாக கொடுத்துருக்கேன் ஈக்குவல் டு நியூ பப்பி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா சின்டாக்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கிளாஸ் நேம், அதுக்கப்புறமாட்டிக்கு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ, அதுக்கப்புறமாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் நேம் கொடுக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நேம்ங்கிறது என்னென்னா கிளாஸ் நேம் கொடுத்துட்டு நம்ம இந்த செட் ஆஃப் பிரேசஸ் வந்து கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே ஏதாவது இந்த கிளாஸில் பப்பி அப்படிங்கிற கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும், வேரியபிள் டைப்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுமே தவிர அதில் எந்த ஒரு வேரியபிள்ஸுமே ஸ்டோர் ஆகிருக்காது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஆப்ஜெக்டை வச்சு .pupAge அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், பப்பி அப்படிங்கிற கிளாஸில் இந்த pupAge அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும் ஈக்குவல் டு 0ன்னு. அதுக்கப்புறமா நம்ம அதில் என்ன பண்ணுறோம், மறுபடியும் அதில் ஏஜில் ஆல்ரெடி என்ன இருக்கோ அதோட +7 ஆட் பண்ணுறோம். ஸோ 0 + 7 7ன்னு சொல்லி உங்களுக்கு ஏஜில் அசைன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறோம் பப்பீஸ் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜில் என்ன வேல்யூ இருக்கோ அது இங்கே நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்ட போகுது. ஸோ இங்கே நான் ரன் பட்டன் இருக்குது. ஸோ ரன் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா கன்சோலில் அவுட்புட் தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பப்பி ஏஜஸ் 7 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், ஏஜோட இனிஷியல் வேல்யூ வந்து 0ன்னு சொல்லிட்டு +7 சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப 0 + 7 7ன்னு வருது. ஸோ பப்பியோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 7ன்னு சொல்லி காட்டுது. அதான் நமக்கு வந்து அவுட்புட் இப்படி வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஏஜ் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளே அதாவது ஒரு மெத்தடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் அப்படிங்கிற இந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிளை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இந்த மெத்தடுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மெத்தடை விட்டு வெளியே வந்துட்டு உங்களால் யூஸ் பண்ண முடியாது லோக்கல் வேரியபிளை.
ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு மெமரியில் வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக என்ன பண்ணணும்னா இன்ட்டுனா 4 bytes மெமரி வந்து அலோகேட் பண்ணும். ஒன்ஸ் இந்த பிரிண்ட் ஆகிடுச்சு இல்லையா, பிரிண்ட் ஆகிட்டு வெளியே இந்த ஃபங்க்ஷன் விட்டு முடிஞ்சு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிரும், அந்த ஏஜ் அப்படிங்கிற அந்த 4 bytes அலோகேட் பண்ணிச்சு இல்லையா மெமரி, அந்த ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா மெமரியிலேருந்து டெலீட் பண்ணிடும். டெலீட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். டெலீட் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் உங்களால் ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த லைன் இருக்குது இல்லையா, ஸோ இதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். எப்படி வந்து எரர் மட்டும் வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே என்னென்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா, பப்பி ஏஜை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெத்தட் பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் வேரியபிளை நான் அவுட் சைடு அந்த மெத்தடில் நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டர் லைன் வந்து ரெட் கலர் லைனில் காட்டுது, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எரர் காட்டுது. ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லுது பாருங்கள், ஏஜ் cannot be resolved to a variable. ஸோ ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேரியபிள் எதுவுமே டிஃபைன் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி அதை நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எரர் காட்டுது. நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் காட்டும்னா இதில் வந்து எரர் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் மறுபடியும் ப்ரொசீடுன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே தான் இங்கே வந்து காட்டுது, எக்ஸப்ஷன். ஸோ அதை தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளே இல்லை கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே பிளாக்குள்ளே நீங்கள் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுதான் லோக்கல் வேரியபிள்ஸ். அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் எப்போ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதோ அங்கே மட்டும்தான் நமக்கு க்ரியேட் ஆகி அதை விட்டு போகிறப்ப அந்த மெத்தட் விட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர் வெளியே போகிறப்ப டெஸ்ட்ராய் ஆகிரும் மெமரியிலேருந்து. ஸோ அந்த மெத்தட் விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களால் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு டிஃபால்ட் வேல்யூஸுமே அசைன் பண்ணாது, நீங்கள் தான் அசைன் பண்ணணும். இப்போ நான் =0 கொடுக்காம டேரெக்டாக நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எரர் காட்டுது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா the local variable age may not have been initialized, நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் என்ன, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறது எடுத்துக்காது. லோக்கல் வேரியபிள்ஸ் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதோட தியரட்டிக்கல் டெஃபினேஷன் பார்த்தோம், ப்ளஸ் ப்ராக்டிக்கல் வியூவும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வேரியபிள் டைப் இருக்கு இல்லையா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.